குலசேகரப்பட்டினம் முத்தாரம்மன் கோவில் தசரா விழா கொண்டாட்டம் கொடியேற்றத்துடன் தொடங்கி இருக்கிறது. விவரங்களுடன் செய்தியாளர் இணைந்திருக்கிறார். சிவமணி, தற்போது இந்த தசரா விழா எவ்வாறு அங்கு கொண்டாடப்படவிருக்கிறது, அதற்காக என்ன ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது மாவட்ட நிர்வாகம் தரப்புல? தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் அருகே இருக்கக்கூடிய குலசேகரப்பட்டினம் அப்படிங்கிற இந்த ஊர்ல ஞானமூர்த்தீஸ்வரர் சமேத அருள்மிகு முத்தாரம்மன் திருக்கோயில் அமைந்திருக்கிறது. இந்த கோவில் அப்படிங்கிறது தசரா திருவிழா மிக முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது. 10 நாள் திருவிழாவில் குறைந்தபட்சம் நாளொன்றுக்கு 1 லட்சம் பேர் வரக்கூடிய நிகழ்வாக இந்த நிகழ்வு பார்க்கப்படுகிறது. கடைசி நாள் இறுதி நாளான 12ஆம் தேதி நள்ளிரவுல சூர சம்ஹார நிகழ்வு, மகிஷாசுர சம்ஹார நிகழ்வு அப்படிங்கிறது நடைபெறும். அந்த நிகழ்வின் போது 5 லட்சத்திற்கும் அதிகமான பக்தர்கள் கலந்து கொள்வார்கள். இதற்கான இந்த கொடியேற்ற நிகழ்வு அப்படிங்கிறது இன்றைக்கு துவங்கி இருக்கிறது. நேற்று இரவே சுவாமி அம்பாளுக்கு கையில காப்பு கட்டப்பட்ட நிலையில இன்றைக்கு காலை 5 மணி வாக்குல கோவிலில் இருக்கக்கூடிய யானை கொடிப்பட்டம் யானையில ஏற்றப்பட்டு அலங்கரிக்கப்பட்டு அங்கிருந்து அந்த நகர் முழுவதுமாக ஊர்வலம் எடுத்து செல்லப்பட்டு தற்போது கோவிலை வந்தடைந்து கோவில் இருக்கக்கூடிய கோவில் சன்னதி முன்பாக இருக்கக்கூடிய அந்த கொடிமரத்துல கோயில் கொடி ஏற்றப்பட்டிருக்கிறது. அந்த கொடிப்பட்டத்துல சிம்ம வாகனத்தை குறுக்க வைக்கல சிங்கம், அதோட மட்டுமல்லாம தாமரைப்பு உள்ளிட்டவை இடம்பெற்றிருக்கிறது. தொடர்ந்து வேத மந்திரங்கள் முழங்க வேத விற்பனர்கள் சிறப்பு பூஜைகளை செய்து வருகிறார்கள். இந்த நிகழ்வு அப்படிங்கிறது 10 நாட்கள் நடைபெறும். நாள்தோறும் காலை, மதியம், மாலை, இரவு நேரங்கள்ல சிறப்பு பூஜைகள் நடத்தப்படும். அந்த பூஜைகளுக்கு பிறகாக தினந்தோறும் பல்வேறு அலங்காரங்கள், அதாவது அம்பாளுக்கு பல்வேறு அலங்காரங்கள் நடத்தப்படும். சரஸ்வதி, லட்சுமி, துர்க்கை உள்ளிட்ட பல்வேறு அலங்காரங்கள்ல சுவாமி காட்சியளிப்பார். தொடர்ந்து பக்தர்கள் பாரிக்கூடிய நிகழ்வு அப்படிங்கிறது நடைபெறும். சிகர நிகழ்ச்சியாக 12ஆம் தேதி வரும் 12ஆம் தேதி நள்ளிரவு கோவில் கடற்கரையில மகிஷாசுர வதம் அப்படிங்கிறது நடைபெறும். இதுல மட்டுமல்லாது பல்வேறு பகுதிகளில் இருந்து, நாட்டின் பல்வேறு பகுதிகளில் இருந்து 5 லட்சத்துக்கும் அதிகமான பக்தர்கள் வருவார்கள். அன்றைக்கு நள்ளிரவில் சூர சம்ஹார நிகழ்வு அப்படிங்கிறது நடைபெறும். மாவட்ட நிர்வாகம் மற்றும் இந்து சமய அறநிலையத்தின் சார்பாக சிறப்பான விரிவான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. 500 போலீசார், தூத்துக்குடி மாவட்டத்தினுடைய காவல்துறை கண்காணிப்பாளர் அல்பர்ட் ஜான் தலைமையில பாதுகாப்பில் ஈடுபட்டிருக்கிறாங்க. சிறப்பான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. அந்த இறுதி நாள் நிகழ்வின் போது சிறப்பு பேருந்துகள் வசதியும் செய்யப்பட இருக்கிறது. லாவண்யா, விவரங்களுக்கு நன்றி சிவமணி.